லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடல்வாகு ஃபேட்டாக மிகவும் பல்ஜியாகவும் அது நமக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஒரு ஏஜுக்கு வந்துட்டால் கூட பரவாயில்லைங்க, இப்போ என்னங்க வயசு, எனக்கு 45-50 வயசாச்சு, உடம்போட்டோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது கரெக்டு கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கே இருக்குது, 15 வயசு பிள்ளைங்க இருக்குது, 18, 20, 22, 30 அது மாதிரி இருக்கும்போது அது நிறைய பாதிப்பு இருக்குது. பொதுவாக சொல்ல ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும், ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் வந்துடும். இன்றைக்கி கூட கிரகத்தினுடைய அமைப்பு வந்துட்டு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே உண்மை தான், அவங்க சொன்னதில் எதுவுமே மாற்றுக்கிறது இல்லை. நீர்க்கட்டி இது எப்போ வரும், யாருக்கு வரும்? திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஆஃப்டர் கட்டி, திருமணத்துக்கு அப்புறம் தான் அது வரும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆகுது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது, திருமணத்துக்கு முன்னாடியே வருது, படிக்கிற பிள்ளைங்களுக்கே வருது. எந்தெந்த எண்ணு உள்ளவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 8-3 காம்பினேஷன் வச்சுக்கிங்க. நீங்கள் எப்படினாலும் சரி, 4 நம்பர் வருது இல்லை ஃபார்மேட்டில், 8-3 இருந்ததுனாக்கா உடம்பு ஃபேட்டாக இருக்கும். மந்த்லி ப்ராப்ளம் வரும் லேடிஸுங்களுக்கு. 3-6 இருந்தாலும் ஃபேட் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் பல புது நல்ல தகவலுடன் வந்திருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம்? இன்றைய தினம் உடல்வாகு ஃபேட்டாக உடம்பு போட்டிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேட் உடம்பு மிகவும் பல்ஜியாகவும் பூசணா போல் அவ்வளோ இவ்வளோ இதுக்கு இருக்கிறா அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு 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 அன்ஈஸியாக இருக்கும். ஒரு ஏஜுக்கு வந்துட்டால் கூட பரவாயில்லைங்க, இப்போ என்னங்க வயசு, எனக்கு 45-50 வயசாச்சு, உடம்போட்டோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது கரெக்டு கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கே இருக்குது, 15 வயசு பிள்ளைங்க இருக்குது, 18, 20, 22, 30 அது மாதிரி இருக்கும்போது அது நிறைய பாதிப்பு இருக்குது. பொதுவாக சொல்ல ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும், ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி கூட கிரகத்தினுடைய அமைப்பு வந்துட்டு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே உண்மை தான், அவங்க சொன்னதில் எதுவுமே மாற்றுக்கிறது இல்லை, எல்லாம் உண்மை தான். கிரகத்தோட அமைப்பு அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது. சிஸ்ட்டுனாக்கா கர்ப்பப்பையில் அது சின்ன கரு முட்டை மாதிரி இருக்கும், அதான் சிஸ்ட்டு. நீர்க்கட்டி கரெக்டாக சொன்னால் அதுக்கு நீர்க்கட்டி. இது எப்போ வரும், யாருக்கு வரும்? திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஆஃப்டர் கட்டி, திருமணத்துக்கு அப்புறம் தான் அது வரும். வந்தே ஆகணும்னு இல்லை, வரணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் வரும், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆகுது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது, திருமணத்துக்கு முன்னாடியே வருது, படிக்கிற பிள்ளைங்களுக்கே வருது. ஏன்? அதுதான் எதுக்காக அதை சொல்லப்படுறேன்னா, அந்த கிரகத்தினுடைய அமைப்பு மாற்றங்கள் வரும்போது இதெல்லாம் நடக்குன்றதுக்காக சொல்ல வரோம். அதுக்காக புரிஞ்சிக்கிறது எல்லாத்துக்கும் புரியாது, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும், பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு தான் புரியணும், எல்லாத்துக்கும் புரியணும் அவசியம் இல்லை. புரியலையா விட்டுருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஏதோ சொல்லிட்டீங்க உடம்பு ஃபேட்டாக இருக்கிறதுன்ட்டு. எந்தெந்த எண்ணு உள்ளவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 8-3 காம்பினேஷன் வச்சுக்கிங்க. நீங்கள் எப்படினாலும் சரி, உங்கள் பிறந்த தேதி 8-3 4 நம்பர் வருது இல்லை ஃபார்மேட்டில், 8-3 இருந்ததுனாக்கா உடம்பு ஃபேட்டாக இருக்கும். 3-6 இருந்தாலும் ஃபேட்டாக இருக்கும். 6-3 இருந்தாலும் ஃபேட்டாக இருக்கும். 7-3 இருந்தாலும் ஃபேட்டாக இருக்கும். இதில் இந்த ஃபேட்டிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 8-3 இருந்தாலும் உடம்பு ஃபேட்டாகவும் இருக்கும், மந்த்லி ப்ராப்ளம் வரும் லேடிஸுங்களுக்கு. அதனால் 8-3 இருந்தாலும் ஃபேட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 8-3 இருக்கும்போது பெண்களாக இருக்கும்போது மாதவிலக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் சிம்பிள் மாதவிலக்கு பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பு ஃபேட் ஆகிரும், நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே 8-3 இருக்குது, அதுதான் கான்செப்ட். நம்பரில் தான் வரணுமோ. அடுத்து 3-6 இருந்தாலும் ஃபேட் இருக்கும். ஆமாம் இருக்கும். ஆனால் அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். 6-3 இருந்தாலும் உடம்பு ஃபேட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கும். 7-3 இருந்தாலும் ஃபேட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வெயின் அண்டு போன் ப்ராப்ளம் இருக்கும். வெயினா நரம்பு. அப்போ மொத்தத்தில் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது எல்லா வேலையும் எல்லாம் காட்டுது. எது? நம்பர் தான் காட்டுது. ஃபேட்டுங்கிறது உடம்பு குண்டாக இருக்கிறது, அதான் நல்லா தமிழில் சொன்னால் உடம்பு குண்டாக இருக்குது, இங்கிலீஷில் ஃபேட்டு, FAT ஃபேட். இந்த நம்பர் காம்பினேஷன் வேறு சொல்கிறோம், அப்போயும் இந்த ஃபேட்டுங்கிறது வரும். என்ன செய்யலாம்? வந்துருச்சுங்க, இருக்குங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ போகணுமே, எங்களுக்கு பிரச்சனையும் தீர்க்கணும், ஃபேட்டுக்கும் குறைக்கணும், நாங்கள் என்ன செய்கிறது? ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு காம்பினேஷன், சரிங்களா? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? செஞ்சாக்கா
அப்படியே வச்ச உடனே இப்போ நம்பர் சொல்ல போகிற வச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு அது வந்து நீங்கள் வச்சுட்டு உடனே 10 நாள் 20 நாள் ஃபோன் அடிச்சு ஐயா இன்னும் ஒன்றும் ஆகலைலாம் கேட்காது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஆகணும். ஏன்னா எல்லாம் பிளட்டோடு கலந்துருச்சு. டைம் எடுத்துக்கினா நடக்கும். என்ன நடக்கும்? 8-3 காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அவங்க வந்து ஒரு நம்பர் செஞ்சு வச்சுக்கிறீங்க. நம்பர் 50 அப்படின்னு செஞ்சு உங்கள் பர்ஸில் எப்பவும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறீங்க. பர்மனெண்ட்டாக பர்ஸில் வைப்பீங்க. இரவு படுக்கும்போது அதை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிறீங்க. உங்கள் நம்பரோடு உங்கள் பாடியோடு கனெக்ட் ஆகணும். ஏன்னா பகலில் வந்துட்டு நம்ம பாடியினுடைய கனெக்டிவ் இது ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு வேறு, நைட்டு ஆகிறது வேறு. அது உங்களோட பாடியில் டச் ஆகிற மாதிரி ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. அது பயங்கர ப்ராசஸ் நடக்கும். இப்படியே தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 4-5 மாதம் 6 மாதம். இப்போ உடம்பு பாருங்கள், ஒன்றுமே செய்யலை. நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்றீங்க. ஒரு நம்பரை நல்லா அட்டையில் செய்யுங்க. பேப்பரில் இல்லைன்னா இதாகி போயிடும். நல்லா அட்டை மாதிரி நல்லா திக்காக 50ன்னு கரெக்டாக நல்லா நச்சுன்னு எழுதிக்கிங்க. அப்படியே வச்சுட்டு இருங்க. எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். பாடியினுடைய வெயிட்டேஜ் அழகாக குறைஞ்சிரும். அடுத்து 3-6ன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது செகண்ட் இதில் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, 99 இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்து 6-3ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு 41, 50, 99, இவங்க 41. இந்த நம்பரை செஞ்சுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா ஹேண்ட் பர்ஸில் வச்சுக்கிறீங்க, இல்லைனாக்கா இல்லைன்னா இல்லை அடுத்த இரவு வந்துட்டு உங்கள் பில்லோ அவங்க பாடியில் டச் ஆகணும். பில்லோ இல்லை, பாடியில் டச் ஆகணும். காலம்புரை திருப்பி எடுத்து அது உங்கள் இதில் ஹேண்ட் பர்ஸில் வச்சுக்கிறீங்க. பாக்கெட்லையோ ஹேண்ட் பர்ஸ்லையோ நல்லா இந்த சைஸுக்கு ஒரு 10 ரூபா காயின் இருக்கு இல்லைன்னா, அந்த காயின் அது ரவுண்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இல்லை அதோட ஒரு இன்ச்சு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். அடுத்து 7-3 அதுக்கு 59 நம்பர் செஞ்சுக்கிங்க. அதுக்கு 59ஓட 95 செஞ்சுருங்க. ஆமாம், 95 இன்னும் கொஞ்சம் டூ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது 95 செஞ்சுக்கிறங்க. அழகாக அதுக்குள்ளே வச்சுக்கிறங்க. அழகாக சூப்பராக வேலை செய்யும். ஒரு 4-5-6 மாதம் பாருங்கள். இப்போ உடம்பினுடைய உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்கு வெயிட் என்ன போடுறது. அந்த ஸ்லிம்னஸ் அப்படியே ஸ்லிம்மை நோக்கி போகும். ஃபஸ்ட்டோட இப்போ பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்சம் அது தொடர போகிறீங்களா, தொடருங்க. அவ்வளோதான், சொல்யூஷனு கிடச்சிருச்சு. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.